அந்த டீமில் இருக்கிற உருப்படியான ஒரு பொசிஷன் வந்து டிஃபென்ஸு. டம்ஃப்ரீஸு, ஆக்கே, வேண்டைக்கு, டிவ்ரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபென்ஸ் லைன் ரொம்ப நல்லா இருக்கும். டிலைட் கூட அவருக்கு ஸ்டார்டிங் டீமில் சான்ஸ் அவ்வளோ கிடைக்கல. ஸோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பேக் லைன் வந்து எனக்கு சொதப்பினதை பார்த்தோம். பயங்கரமாக சொதப்பினாங்க. இது வந்து என்னன்னா எம்பாப்பே மேலான ஒரு பயத்தினால தான் நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என்ன நான் இன்னுமே நான் சொல்கிறேன், எம்பாப்பே அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஆடவே இல்லை. நீங்கள் நம்மளாம் சொல்கிறோம் ஃப்ரான்ஸே எம்பாப்பே நம்பி தான் இருக்கு. ஆனால் எம்பாப்பேயே பெனால்ட்டி நம்பி தான் இருக்கிறாரு. மார்க்கே ஒழுங்கா விளையாடல, ஜான் ஸ்டோன் சொல்லுங்க விளையாடல, தரமா பெர்ஃபார்ம் இந்த ஜோர்ட் பெல்லிங்ஹாம் எங்கய்யா அவர் யார் என்னன்னே தெரியல. அவர் விளையாடிட்டு தான் இருக்கிறாரு போல எனக்கு. அவர் பக்கம் கேம்ப் போய் நான் பார்க்கல, அவர் பக்கம் பால் போய் நான் பார்க்கல. கோபி மைனு உள்ளே வந்ததுக்கப்புறம் டீம் மாறிச்சு, கேம் மாறிச்சு. கோபி மைனு விட்டு அந்த இன்டென்ட் இருந்தது, அட்டாக் பண்ணணுன்ற இன்டென்ட் இருந்தது. அந்த கோபி மைனு காட்டின இன்டென்ட்டை த்ரூ அவுட் த சீசன் ஒரு பிளேயர் கூட நான் காட்டலான்னு சொல்லுவேன். நான் வந்து இங்கிலாண்டில் ஒரு பிளேயர் கூட அந்த இன்டென்ட்டை காட்டவே இல்லை. கோபி மைனு வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் காட்டின இன்டென்ட்டை இன்க்ளூடிங் ஹாரிகேன் யாருமே காட்டல. அடுத்த டென்மார்க் மேட்ச்சு அவங்கள்தான் நோ பெட்டர் மாத்தி சான்ஸ் கிரியேஷன், மாத்தி ஹெட்டர். எத்தனை கோல் விழுந்தது? எதுவுமே. ஒன் இந்தியா சார் நேர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஸோ வீடியோ மேட்ச் பார்த்து அப்படின்லாம் போய் சொல்ல வரும்ல, ஒட்டுமொத்தமாக வந்து மேட்சையும் பார்த்து டேப்லேயே ஆடி செம்ம டயர்டில் இருக்கிறோம். பட் இருந்தாலுமே வந்து ஒரு விஷயம், நேற்று நம்ம ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ப்ரெடிக்ஷனும் வந்து புதுசாக போச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். 3 மேட்சுங்க, ஒரே நாளில் 3 மேட்ச் மனசாட்சி இல்லாமல் ட்ராவ் ஆகிருக்குது. என்ன சொல்கிறது, நம்ம பெருசாக எதிர்பார்த்த டீம் வந்து எதுவுமே பண்ணல. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் 2 பேரும் ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லியிருந்தோம். அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மேட்சாக போயிருந்துச்சு. சரி, என்னதான் வந்து ஒரு 1-1 ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தோம். ஆனால் அதுவுமே வந்து சூப்பராக முடிஞ்சிட மாதிரி நான் நினச்சேன். ஆனால் இல்லை, ஆஸ்திரேலியா வந்து 3-2 அப்படின்ற கணக்கில் வின் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசக்கூடாது இல்லையா? வாங்க வணக்கம் சொல்லுங்க. 3 ட்ரா எப்படி இல்லை? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கடைசி கேம் வீக் இது அந்த குரூப் ஸ்டேஜ் கடைசி எல்லாருமே அவங்க வின் பண்ணணும்னு ஆடிட்டு இருக்காங்க. இந்த த்ரூ அவுட் இதை பார்த்தீங்கன்னாலுமே நான் இந்த ஃப்ரான்ஸ் போலண்டு கூட விட்டேன். நான் அந்த இன்னொரு குரூப் இருக்குது தெரியுமா, அந்த இங்கிலாந்து, டென்மார்க்கு, ஸ்லோவேனியா, அந்த குரூப் இருக்குது பாருங்க. ஐயோ கடவுளை கொடுமை. எல்லாருமே எல்லா குரூப்லேயுமே 2 கோல் 3 கோல் 4 கோல்ன்ற போடுற வழக்கெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம போலண்டு நெதர்லாந்து கூட ஆஸ்திரேலியா கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் இருக்கும்போது இந்த குரூப் மட்டும் வெறும் பைனரி நம்பர்ஸ்லேயே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒன்று 0-1 1-1 இல்லை 0-0 0-1 1-1 அப்படியே தான் போயிருக்கு. மேலே போனால் சரி, 2வது கோலே போடலை அவங்க இந்த குரூப் ஸ்டேஜில். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்சுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா அந்த ஒரு கேம் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக திஸ் ஆர் தட் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அந்த மேட்ச் தான் நம்ம பார்க்கும்போது அங்கே உட்காந்து இன்னும் இந்த மேட்ச் இந்த டீம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, முதல் 3 எல்லாமே டிராவ் ஆகிட்டு இருக்கிற நிலைமையில இப்படி பண்ணிட்டு இல்லை. இந்த மேட்ச் ஆக்சுவலாக எதனால இப்படி சொல்றாரு அப்படின்னா, 2 பேரும் தான் பார்த்துக்கிட்டு தான் பார்க்கும்போது என்ன இங்கே கோல் விழுது, ஐயோ இங்கே கோல் விழுது அப்படின்னு சொல்லி போனா அதுக்கப்புறமா அங்க இங்க கோல் என்ன எங்க மறுபடியும் கோல் விழுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆஸ்திரியா மிரட்டிட்டாங்க. சரியான கேம் அவங்களது. ரொம்ப நாளா ஓன் கோல் இல்லையே, பரவாயில்ல இந்த கேம் வீக்ல ஓன் கோல் இல்லையேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்து ஓன் கோல் ஒரு ரெக்கார்ட் இருக்கு. என்னது, யூரோப்பியன் லீக் ஹிஸ்டரியிலே வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஓன் கோல் வித்தின் 5.48 செகண்ட்ஸ் 5 minutes 48 செகண்ட்ஸ்ல ஒரு ஓன் கோல் விழுந்திருக்கு. இது வந்து ஒரு தனித்துவமான ரெக்கார்டு. அதை வந்து ஆஸ்திரேலியா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது சோகமான விஷயம். ஓகே, பாத்தீங்களா, ஃபேக்ட்ஸ் அருண் அகைன் மறுபடியும் வந்துட்டாரு. நேற்று போட்டது தப்புன்னு சொல்லிக்கிற கமெண்ட் போட்டு அப்படி சரி, ஓகே, ரைட். அது பிரச்சனை இல்லைன்னா எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா அந்த டேவிட் மாலனோட ஓன் கோல் வந்து எனக்கு தெரிஞ்சு சேவ் பண்ணிடலாம் தான் தோணுது. அது வந்து ரொம்ப ஒரு அன்னெசரியான ஒரு ஓன் கோலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஓன் கோல் போட்டு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பட் ரெக்டிஃபை பண்ண முடியாமலே போயிடுச்சு, அவரால் கன்வெர்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு 1-on-1 இது. நெதர்லாண்ட் ஆக்சுவலாக போன இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கொஞ்சம் டல்லாக. ஆக்சுவலாக அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு நெதர்லாண்டும் ஃப்ரான்ஸும் தான் ரொம்ப நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தோம். பட் ஆனால் 2 பேருமே அண்டர்வெல்மிங்கான பெர்ஃபார்மன்ஸ். நெதர்லாண்ட் ஆக்சுவலாக 3rd தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்டில் குவாலிஃபைல 3rd தான் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அவங்க 4 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்துட்டாங்கல்ல. ஆமாம், ஆஸ்திரேலியா வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியா லீக் டாப் குரூப் டாப்பர்ஸ். ஸோ அப்படி வந்துட்டாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் நெதர்லாண்ட் 2 பேர் மேலேயும் நிறைய எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருந்தது. அதுவும் குறிப்பாக நெதர்லாண்ட் வந்து என்னென்னா அவங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் நல்ல பேலன்ஸான டீம் இருக்குது அப்படின்ட்டு. எக்ஸப்ட் ஃபார் அவங்களோட ஃபார்வேர்டு வந்து நம்ம முன்னாடி தான் சொல்கிறோம், அவங்களோட ஃபார்வேர்டு நல்லாவே இல்லை. அவங்களோட ஃபார்வேர்டை நம்பி நீங்கள் போகவே முடியாது. மிட்ஃபீல்டர்ஸுமே டிசப்பாயிண்ட் பண்ணாங்க இந்த குரூப் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே. நேற்று மேட்ச்சில் டிஃபெண்டர்ஸுமே சொதப்பிட்டாங்க.
அந்த டீமில் இருக்கிற உருப்படியான ஒரு பொசிஷன் வந்து டிஃபென்ஸ். டம்ஃப்ரீஸு, ஆக்கே, வேண்டைக்கு, டிவ்ரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபென்ஸ் லைன் ரொம்ப நல்லா இருக்கும். டிலைட் கூட அவருக்கு ஸ்டார்டிங் டீமில் சான்ஸ் அவ்வளோ கிடைக்கல. ஸோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பேக் லைன் வந்து எனக்கு சொதப்பினதை பார்த்தோம். பயங்கரமாக சொதப்பினாங்க. கிரெடிட்ஸ் டு சாபிட் சார் அண்ட் டீம். சாபிட் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கேமில். ஒரு வித்தியாசமா அணுகுமுறை. ஆமா, எனக்கு என்னன்னா சாபிட் சார் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டே பரவாயில்ல, இந்த த்ரூ அவுட் த குரூப் ஸ்டேஜே பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு சாபிட் சாரோட இன்டென்ட் பயங்கரமா இருக்குது. அவர் வந்து என்னன்னா டீம் இழுத்துட்டு போகணும் அப்படின்னு. நேற்று ஆக்சுவலாக அர்னாட்டோவிச் ஒரு ஈஸியான ஒரு சான்ஸை மிஸ் பண்ணாரு, பக்கத்துல இருந்ததெல்லாம் மிஸ் பண்ணாரு. எனக்கு அதுவே கொஞ்சம் அப்செட் ஆச்சு. என்னையா இதெல்லாம் கோல் போடாமல் என்ன அப்படின்னு. என்னென்ன பண்ணி அதான் எஸ் ஆஃப்கோர்ஸ் அர்னாட்டோவிச் கொஞ்சம் சாப்பிடும். பட் சாபிட் சார் வந்து எனக்கு வந்து இந்த குரூப் ஸ்டேஜில் ஆஸ்திரேலியாவோட ஸ்டார் தான் சாபிட் சார் தான். அவரோட அந்த அட்டாக்ல, டிஃபென்ஸில் நான் சொல்லலாம், அட்டாக்ல வந்து சாபிட் சார், அந்த ஆஸ்திரேலியாவோட ஸ்டார் வந்து சாபிட் சார் தான். ஏன்னா கண்டினியூஸ் த்ரெட்டாக இருக்கார் அவர். இந்த ஒரு லாங் ரேஞ்ச் எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை செட் பீஸாக இருக்கட்டும், இல்லை அவரோட அந்த ட்ரிபிள் பண்ணி போகிறதா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சாபிட் சார் இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் சாபிட் சார் மேலே இன்னும் கொஞ்சம் கண்ணூரானா. சாபிட் சார் ஆல்ரெடி ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டார் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாலும் அவர் மேலே இன்னுமே ஒரு பெரிய லெவல் இது இல்லை. ஏன்னா அவர் எங்கே போனாலுமே இந்த பேன் போனார், அங்கே டாட்மண்ட் போனார், அங்கே எதுவுமே என்னென்னா அவருக்கான ஒரு இடம் கிடைக்காத மாதிரி கிடைக்கல. ஆமாம், அப்படி கிடைக்காத மாதிரி இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரியாவில் யூஸ் பண்ண மாதிரி அங்கே ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஆமாம், டெஃபினட்டாக அவர் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு எப்படி போகிறார் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். எஸ் ஆஃப்கோர்ஸ் கிரெடிட்ஸ் டு ஆஸ்திரியா எனக்கு கேட்டா சூப்பராக. ஏன்னா 2 ஜாம்பவான் டீம்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க குரூப் டாப்பர்ஸ் இருக்காங்க. வெரி பிக் திங். ஆமாம், முக்கியமாக நான் கடைசியாக நடந்த ஒரு 4 டோர்னமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. ஸோ அது லெவலில் இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்துவமான விஷயம். டெஃபினட்டாக. ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே என்ன ஒரு நல்ல டீம். அதுவும் கன்சிடரிங் டேவிட் அலாவா மாதிரியான ஒரு சீனியர் பிளேயர் வந்து அவங்களோட டீமில் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஏன்னா அவர் இன்ஜுரியில் வெளியே இருக்கார் அப்படின்றதுனால. ஸோ அப்படி இருந்துமே ஆஸ்திரேலியா அப்படி நல்லா விளையாடுறது உண்மையாக ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். அடுத்தது வந்து ஃப்ரான்ஸு. ஐயோ, நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா அவங்க டீம் ஒட்டுமொத்தமா வந்து எம்பாப்பேவை முழுக்க நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. நம்மளுமே அது நிறைய மேட்சஸ் கண்கூடா பார்த்துட்டு இருந்தோம். நேற்று அதில் வந்து இன்னும் ஊர்ஜிதமா இருந்தது. ஏன்னா வர பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாஸ் பண்றாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க, ஆனா அதை வந்து கோலா கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. இது எம்பாப்பே சைடு போனாதான் எம்பாப்பே சைடு கோல் காலிக்கீழ பால் பேசா இவர் இங்கிட்டு வாங்க நீங்க அங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஃபார்மேஷன் போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எம்பாப்பே மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இது வந்து என்னன்னா எம்பாப்பே மேலான ஒரு பயத்தினால தான் நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஆனா என்ன இன்னுமே நான் சொல்றேன், எம்பாப்பே அவரோட பொட்டன்ஷியல் ஆடவே இல்லை. நீங்க நம்மலாம் சொல்றோம் ஃப்ரான்ஸே எம்பாப்பே நம்பி தான் இருக்கு. ஆனா எம்பாப்பேயே பெனால்ட்டி நம்பி தான் இருக்கிறாரு. அவர் போட்ட 2 கோலுமே கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு கோலாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஓன் கோல் இது பண்ணி விட்டாரு. 2வது மேட்ச் ஆடல, 3வது மேட்ச்ல ஒரு பெனால்ட்டியில் கோல் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பே அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆடலை. எம்பாப்பே ஆனால் நிறைய அந்த எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறாரு. எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவர் நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணுற சான்சஸாக அவர் வராரு. ஆனால் அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2.something XG, நேற்று இந்த ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா 2.something XG வச்சிருக்காரு. அதில் ஒரே ஒரு கோல் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அவரே ஆக்சுவலாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு எம்பாப்பே. XGல மட்டும் இல்லாமல் அவரோட ஓவரால் கேமே என்னன்னா கொஞ்சம் ரொம்பவே அண்டர்வெல்மிங்காக தான் இருக்குது. அவரோட ஆக்சுவல் கேம் இல்லை. ஃப்ரான்ஸில் இந்த டைம் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அவங்களோட டிஃபென்ஸ் வந்து சாலிடாக இருக்குன்னு பார்த்தா ஆனால் டிஃபென்ஸ் சாலிடாக இல்லை. மிட்ஃபீல்டு வந்து சான்சஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்க என்ன கேட்டால். கிரீஸ்மன் வந்து அவரோட ஆக்சுவல் செல்ஃப் அந்த ஃப்ரான்ஸ் இல்லைன்னா கிரீஸ்மன் அப்படி விளையாடுவார். அவர் என்னன்னு தெரியாது, ஃப்ரான்ஸுக்குன்னு வந்துட்டால் கிரீஸ்மனை தொடவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு கேம் இருக்கும். ஆனால் நேற்று கிரீஸ்மனவே பெரிய லெவலில் விளையாடல, எம்பாப்பையுமே பெரிய லெவலில் விளையாடல. ஃப்ரான்ஸே எனக்கு தெரிஞ்சு இந்த டைமும் கொஞ்சம் ஒரு டல்லாக தான் இருக்கிறாங்கன்னு தோணுது. நம்ம ஃப்ரான்ஸ் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க, கப்புக்கு அவங்க தான் ஃபேவரட்ஸ் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் இந்த 3 மேட்ச் பார்க்கும்போது இல்லை அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுது. என்னடா இது, இதெல்லாம் வியாபாரமே ஆகாது அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் போலண்டு லெவன்டோஸ்கி வந்தால் ஒரு கன்சலேஷனான ஒரு இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் என்ன இப்போ வந்தா என்ன வரலன்னா என்னன்ற மாதிரி தான். இதோட அனுபவிச்சதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணினா இதோட கிளம்ப வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு. பட் எஸ், மற்ற 3 டீம் உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா டிசர்வ்ட்லி ஸோ 3 டீமுமே டிசர்வ் பண்ணாங்கன்னு தான் சொல்லுவேன். எக்ஸப்ட் எனக்கு தெரிஞ்சு நெதர்லாண்ட்ஸ்லாம் வெளியே அனுப்பியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க விளையாடின கேம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், எனக்கு நெதர்லாண்ட்ஸை விட கொஞ்சம் கூட ஃப்ரான்ஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். பட்
ஃப்ரான்ஸுக்கு ஏதோ கம்பேர்ட் டு நெதர்லாண்ட்ஸ். ஆமாம், நெதர்லாண்டு மாதிரி தான் ஃப்ரான்ஸும் இருந்தாங்க. பட் ஆனால் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எட்ஜ் இருக்குது. அதனால அவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் லக் அவங்களுக்கு இருந்ததுனால தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ நெக்ஸ்ட் மறுபடி அந்த பைனரி டிஜிட் குரூப்புக்கு போயிருமா? இங்கிலாந்து. ஐயோ, இங்கிலாந்துக்கு வந்து நேற்று யாரெல்லாம் விளையாடல அப்படின்னு சொல்லிடலாமா? பிக்ஃபோர்டு ஒழுங்காக விளையாடல, கைல் வாக்கர் ஒழுங்கா விளையாடல, ட்ரிப்பியர் ஒழுங்கா விளையாடல, மார்க்கெட் ஒழுங்கா விளையாடல, ஜான் ஸ்டோன்ஸ் ஒழுங்கா விளையாடல. யுஎஃப்ல தரமா பெர்ஃபார்ம் பண்ண இந்த ஜோர்ட் பெல்லிங்ஹாம் எங்கய்யா ஐயா? அவர் யார் என்னன்னே தெரியல. அவர் இங்க விளையாடிட்டு தான் இருக்கிறாரு போல எனக்கு. சீரியஸா அவர் பக்கம் கேம்ப் போய் நான் பார்க்கல, அவர் பக்கம் பால் போய் நான் பார்க்கல. மக்களே நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. சீரியஸா ஒரு நம்ம ஒருவேளை பாக்குற ஜோர்ல மிஸ் பண்ணதா அப்படின்னு சீரியஸா அவர் சைடு கேம்ப் போகல, ஒரு பால் போகல, அவர் பால் கிட்ட கூட வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் ஒரு சைடு ஓரமா எனக்கு இந்த டீமுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நிக்கிற மாதிரி ஒட்டுமொத்த சீசனுமே இருந்தது. இப்போ ரீசெண்டா அவங்க விளையாண்ட 3 மேட்ச்மே வந்து அப்படிதான் இருக்குது பாக்குறதுக்கு. நான் நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல மாறுபடுறேன். பாக்குற ஜோஷ்ல நம்ம அவர் மறந்துட்டோமோ அப்படின்னு சொல்றீங்க. இங்கிலாந்து மேட்சை பார்த்தா யாருக்குமே அந்த ஜோஷ் வராது. நம்பர் 1 நான் சொல்றேன். நீங்க பாக்குற ஜோஷ்னு சொல்றேன், நான் உண்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா மேட்ச் அவ்வளவு இதா போயிட்டு இருக்கும். ஐயோ சரி இந்த பிளேயர் இங்க அப்படிலாம் கிடையாது. அங்க சப்ஸ்டிட்யூட் பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்கவனே கொட்டா விட்டு தான் இருக்கிறாரு. அது பிரச்சனை கிடையாது. ஜூட் பெல்லிங்ஹாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி புவர். நேற்று மற்ற மேட்சஸ் விட்ருவோம், நேற்று மேட்ச் மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஜூட் பெல்லிங்ஹாம் வந்து ரொம்ப 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 புவர் பெர்ஃபார்மன்ஸு. டெக்லன் ரைஸ் என்ன பண்ணுறாருன்னே தெரில, க்ளூலெஸ்ஸாக இருக்கார் மனுஷன். அவர் சைடில் இருந்து எந்த வகையிலையுமே த்ரெட் இல்லை நமக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் சொல்கிற அந்த பிளேயர் ஃபோடன் ஒரு எல்லோ கார்டு, தேவையில்லாத எல்லோ கார்டு, எதுக்கு அது? ஃபோடன் என்னன்னே தெரியல. நேற்று இத்தனைக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆமா, மெயின் ஸ்ட்ரைக்கா ஒரு சான்ஸ் கிடைச்சது. எல்லாத்துக்குமே கிடைச்சது. சென்டர்ல இருந்து ஒரு ஷூட், தரமான ஒரு ஷூட். ஆனா கைக்கு கரெக்டா இங்க என்ன பக்கத்துல இருந்து ஒருத்தர் நிக்காப்ல, அங்கிட்ட அவர் ஒரு பாச கொடுத்துனா மாத்தி விட்டு இருந்திருக்கலாம். இல்ல அது சம்திங் என்ன சொல்றது, அந்த ஒரு டைம்ல அது அவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. நான் வரேன் அந்த ஃபார்வர்ட் லைனுக்கு, நான் வரேன். மிட்ஃபீல்ட் லைன்ல நேற்று ட்ரெண்ட் விளையாடல. ட்ரெண்ட் விளையாடலன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்குமோன்னு பார்த்தேன். ஆனால் கேலகர் கூட அதுக்கு கொஞ்சம் கூட பெட்டர் கிடையாது. ட்ரெண்ட்டுக்கு ஒரு பிட்டு கூட கேலகர் பெட்டர் கிடையாது. சான்ஸ் மிஸ் பண்ணாரு. கோபி மைனு உள்ளே வந்ததுக்கப்புறம் டீம் மாறிச்சு, கேம் மாறிச்சு. கோபி மைனு கிட்ட அந்த இன்டென்ட் இருந்தது, அட்டாக் பண்ணணுன்ற இன்டென்ட் இருந்தது. அந்த கோபி மைனு காட்டின இன்டென்ட்டை த்ரூ அவுட் த சீசன் ஒரு பிளேயர் கூட நான் காட்டலான்னு சொல்லுவேன். நான் வந்து இங்கிலாண்டில் ஒரு பிளேயர் கூட அந்த இன்டென்ட்டை காட்டவே இல்லை. கோபி மைனு வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் காட்டின இன்டென்ட், இன்க்ளூடிங் ஹாரிகேன் யாருமே காட்டல. புக்காயா சாக்காலாம் எனக்கு உண்மையாகவே தெரியல அது அவர் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், செகண்ட் மேட்ச் காணாமல் போயிட்டார், தேர்ட் மேட்ச்மே மோசமான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கோல் விழுந்திருக்க வேண்டியது அது வந்து ஆஃப் சைடில் ஃபோர்டன் ஆஃப் சைடாக மாற்றிக்கிட்டாரு. ஸோ அப்புறம் நேராக ஃப்ரண்ட் 3 வந்தோம் அப்படின்னா ஹாரிகேன் வந்து நல்லா ட்ராப் டவுன் ஆகி சான்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ராப் டவுன் ஆகுறாரு. 2 சைட்லையுமே உங்களுக்கு ஃபோர்டனும் இருக்கிறாரு, சாக்காவும் இருக்காரு. 2 பேருமே என்னென்னா அந்த ஒரு நீங்கள் இதில் டாட்னம்ல ஒரு இது உண்டு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஹாரிகேன் ட்ராப் டவுன் ஆவார். அவர் விளையாடும் போது ஹாரிகேன் ட்ராப் டவுன் ஆவார். ஹியூமிங் சன் வந்து லெஃப்ட் விங்லேருந்து அப்படி ஓடுவார். ஓகே, ஹாரிகேன் சன்னோட டூவோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு டூவோ என்னென்னா ஹாரிகேனுக்கும் ராஷ்ஃபோர்டுக்கு இருந்தது. இந்த டோர்னமெண்ட்டில் ராஷ்ஃபோர்டு எடுக்கல அவங்க, ஏன்னா இந்த நல்ல ஃபார்மில் எல்லாம் ஓகே ரைட், அது டிசர்வ்லி ஸோ என்ன கேட்டால் அந்த ஒரு இடத்த நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? இப்போ ராஷ்வர்ட் இல்லாத ஒரு குறையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேசியான ஒரு விங்கர்ஸ் வந்து ஹாரிகேனுக்கு இருந்தால் அவரோட பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம த்ரூ அவுட் த இயர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த இதில் 2 பேருமே அப்படி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். சாக்காவே பெரிய அளவில் பேஸ் கிடையாது, ஃபோர்டனுமே பெரிய அளவில் பேஸ் கிடையாது. அப்படின்னால ஹாரிகேனுக்கு வந்து, ஆனால் ஹாரிகேன் மாதிரியான பிளேயர்ஸ் இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பெருசாக இல்லை, சப்போர்ட் இல்லைன்னா நீங்களா ஆடணும் இல்லை. ஏன்னா ஹாரிகேன் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் நீங்கள் ஆடலை அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று வந்து கோல் பால்மர் பற்றி நான் பேசி ஆகணும். சூப்பரான வேற லெவல். ஆமா, 20 நிமிஷம் தான் வந்து விளையாடினாரு. மொத்த டீமும் காட்டாத இன்டென்ட் அவர் காட்டினார். கோபி மைனு, நான் சொல்றேன் அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 கோபி மைனும் கோல் பால்மரும் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து கோல் பால்மர் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னும் போது சரி ஓகே ரைட் ஃபைன் ஸ்டார்ட் பண்ணல, அது அவரோட பிளான் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு. செகண்ட் மேட்ச்ல ஒர்க் அவுட் ஆகலான்னு தெரியுது.
கோல் பால்மர் மாதிரி ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயர் நீங்க எடுக்காதது ஒரு மிகப்பெரிய குற்றம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேற்று அவர் வந்ததுக்கப்புறம் சாரி நேற்று அவர் வந்ததுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 9 ஷாட் ஆன் டார்கெட் வந்தது. ஓகே, இது வந்து நோட் அடுத்த ஒரு ஃபேக்டா, அடுத்த 8லேருந்து 9 ஷாட் வரைக்கும் ஆன் டார்கெட் வந்தது. அதுக்கு முன்னாடி மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி அந்த டல்லான்னு கொட்டாய் விடுற மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட பால்மர் வந்ததுக்கப்புறம் ஒரு 8லேருந்து 9 ஷாட் வரைக்கும் டார்கெட். அதான் இப்போ பால்மர் வந்தோடனே அதை சுத்தி வந்து ஒரு கேம் இதை இயங்குது இல்லை, அப்படி ஸ்மூத்தா இருக்குது அது. ஆனா பால்மர் அண்ட் கோபி மைனோ அவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அது அவங்க 2 பேரும் அந்த ஒரு 20 நிமிஷம் தான் ஆடினா ஒன்னா சூப்பராக இருந்தது. 2 பேரும் விளையாடுறதை பார்க்குறதுக்கு ரவுண்ட் ஆஃப் 16ல 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணணும். பால்மராக இருக்கட்டும் கோபி மைனோ இருக்கட்டும் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணணும். சில ஆர்சனல் ஃபேன்ஸ் நீங்கள் மேலே கோவப்படலாம், என்ன ஆர்சனல் என்ன செல்சி ஃபேன், அதனால நான் செல்சி பிளேயரை தூக்கி பிடிக்கிறான் அப்படின்ட்டு. பட் ஆனால் உங்களோட லெஜெண்ட் இயான் ரைட் என்ன சொன்னார் அப்படின்னா, கோல் பால்மரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சாக்கா நீங்கள் லெஃப்ட் பேக்கில் விட்டால் கூட பரவாயில்ல. அவர் சாக்கா வந்து லெஃப்ட் பேக் முன்னாடி ஆடி இருக்கிறாரு, லெஃப்ட் பேக்கில் விட்டால் கூட பரவாயில்ல, கோல் பால்மர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவர்கிட்ட இந்த இன்டென்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கார் அவர். இந்த டோர்னமெண்ட் அந்த பிரீமியர் லீக் சீசனில் மோஸ்ட் கோல் அண்ட் அசிஸ்ட் பண்ண ஒரு பிளேயரை நீங்கள் எந்த காரணத்தை சொல்லி சப்ஸ்டியூட் பெஞ்சில் உட்கார வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தானே அது. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணோம். அடுத்து டென்மார்க் மேட்ச்சு அவங்க ஐயோ மாத்தி சான்ஸ் கிரியேஷன் மாத்தி ஹெட்டர். எத்தனை கோல் விழுந்தது? எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன இல்ல அவ்வளோ ஒரு ஃபயரா இருந்தது. செர்பியா வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பா வந்து ஒரு பயங்கரமா ஃபைட் கொடுப்பாங்க, ஏன்னா அதுக்கு முந்தின மேட்ச் பயங்கரமா ஆடினாங்க ஒரு டாப் டீம் கூட அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இவ்வளவு க்ளோஸா போகுன்றது யாருமே எதிர்பார்க்கல. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ செர்பியாவுமே வெளியே போயிட்டாங்கல்ல, செர்பியா வெளியே போயிட்டாங்க. அவங்க உள்ளே வருவாங்க பார்த்து. பட் ஆனால் ஸ்லோவேனியா உள்ளே வந்தது உண்மையாக ஆச்சரியமா இதாக தான் இருக்குது. டென்மார்க் வந்து உண்மையாகவே நல்ல கேம். டென்மார்க் அண்ட் செர்பியா 2 பேருமே என்னன்னா ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படின்னா போட்டி. ஆமாம், நம்ம இங்கிலாந்து கேமோட இந்த கேமை கம்பேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கிலாந்து கேம் அவ்வளோ ஒரு ஸ்னூஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க, ஏன்னா நல்லா தாளாட்டி தூங்க வச்ச கேம் அது. இந்த கேம் நல்லா டஃப்பாக போச்சு, இதுவா அப்படின்ற மாதிரி தண்ணி. ஸோ இவங்க நல்லா டஃப்பாக போச்சு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கோல் கிடைக்கல, அவ்வளோதான் 2 டீமுக்குமே. என்ன கேட்டால் டென்மார்க்கோட ஃபார்வர்டு வந்து உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் எனக்கு அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16ல அவங்க கோல்ஸாக மாற்றலை அப்படின்னா அது டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு இன்னைக்கு என்னென்ன மேட்ச் இருக்குது? ஸ்லோவேனியா மேட்ச் இருக்குது. ஸோ அது போக பெல்ஜியம் மேட்சும் இருக்குது. ஸ்லோவேனியா நேற்று தானே முடிஞ்சது. ஸ்லோவாக்கியா அதான் தூக்க கலக்கத்தில் இருக்காரு, ஒன்றும் கிடையாது. ஸ்லோவாக்கியா மேட்ச் அண்ட் பெல்ஜியம். ஆமாம், ஸ்லோவாக்கியா ரொமேனியா, யுக்ரைன் பெல்ஜியம். ஸ்லோவாக்கியா அண்ட் ரொமேனியா வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த குரூப்பில் தான் ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்குது. எந்த டீமுமே நீங்கள் நமக்கு உள்ளே வரலாம். 4 டீமுமே 3 பாயிண்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 டீமுமே 3 பாயிண்டில் இருக்கிறாங்க. இல்லை ஸ்லோவாக்கியா ரொமேனியா அண்டு பெல்ஜியம் யுக்ரைன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் வந்து பெல்ஜியம் வின் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. இந்த மேட்ச் பெல்ஜியம் வின் பண்ணுவாங்க. நான் கரெக்டாக அந்த ஷெடியூல் பார்த்து இல்லை ஆக்சுவலாக இல்லை, இந்த மேட்ச்சில் நான் யுக்ரைனுக்கு போகிறேன். ஏன்னா ஆமாம், நான் பெல்ஜியம் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். இல்லை, நான் யுக்ரைன் போகிறேன். இந்த மேட்ச் யுக்ரைன் போகிறேன். ஆனால் யுக்ரைன் நல்ல இன்டென்ட் காட்டுறாங்க. நம்ம டைலாக் ஓட்டுறது உக்ரைன் உக்கிரமா விளாண்டாங்க. ஆமாம், உக்ரைன் உக்கிரமா விளையாடுவாங்க. எனக்கு இந்த டைமும் உக்ரைன் உக்கிரமா தான் விளையாடுவாங்கன்னு தோணுது. ஸோ யுக்ரைன் தான் வின் பண்ண போகிறாங்க 2-1. சரி, ஓகே. பெல்ஜியம் 1-0. 1-0. ஓகே. நெக்ஸ்ட்டு ரொமேனியா அண்ட் ஸ்லோவாக்கியா. இல்லை, நான் ரொமேனியா போகிறேன். சேம் பிஞ்ச் ரொமேனியா 1-0. நானும் ரொமேனியா 1-0 போகிறேன். ஸோ இன்கேஸ் அது நடந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரொமேனியா வந்து உள்ளே போயிடுவாங்க, யுக்ரைனும் உள்ளே போயிடுவாங்க. பெல்ஜியம் வந்து 2-1 அப்படின்னு தோத்தாங்க அப்படின்னா அவங்க 3rd இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கஷ்டகாலம். ஓகே, தேர்ட் பெஸ்ட் ஃபினிஷில் தான் அவங்க பெல்ஜியம் உள்ள வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேம் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜார்ஜியா போர்ச்சுகல். இந்த டைம் முன்னாடி சொன்ன மாதிரி போர்ச்சுகல் வந்து உள்ளே போயிட்டாங்க. ஆல்ரெடி 6 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, போர்ச்சுகல் வந்து 6 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க உள்ளே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே உள்ளே போயிட்டாங்க. டர்க்கியோட வின் பண்ணுறதுனால ஹெட் டு ஹெட்லேயும் உள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த டைம் செகண்ட் டீம் தான் அவங்க இறக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஜார்ஜியாவுக்கு வின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜார்ஜியா வின் பண்ணாங்கன்னா அவங்க 4 பாயிண்டில் இருப்பாங்க. ஸோ நான் வந்து இருந்தாலும் நான் டக்குன்னு போர்ச்சுகலை ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். நான் 1-1 சொல்கிறேன். 1-1 ட்ரா. ஓகே, போர்ச்சுகல் 1-0. 1-0. ஓகே, ஜார்ஜியா ஓகே, இட்ஸ் ஓகே. அடிச்சு ஆடக்கூடிய ஒரு நல்ல அட்டாக்கிங் டீம் தான். ரீசெண்ட் டைம்ஸ் ஓகே தான். இருந்தாலும் போர்ச்சுகல் அப்படின்றது வந்து ஒரு இது காரணத்துக்காக நான் வந்து என்ன போர்ச்சுகல் நல்ல டீம் தான். பட் ஆனால் அவங்க செகண்ட் டீம் சூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு காரணத்தினால நான் ஒரு குட்டி இது வந்து ஜார்ஜியாக்கு ஃபேவராக போகுமோ அப்படின்னு நினைக்கிறேன். பண்ண மாதிரி. எஸ், ஆனால் போர்ச்சுகல் இஸ் போர்ச்சுகல் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு கோல் நம்ம கொடுக்குறதில்ல. ஸோ அடுத்து செக் அண்ட் டர்க்கி. ஸோ செக் அண்ட் டர்க்கியில் வந்து டர்க்கி இப்போதைக்கு 2 டீம் போகலாம்.
வின் பண்ணுறவங்க உள்ள அப்படின்ற மாதிரி இருக்குது. செக்கு வின் பண்ணாங்கன்னா அவங்க செகண்ட் பிட் போயிடுவாங்க. ஸோ எஸ், இதுவும் டஃப்பாக தான் போகும். நான் வந்து டர்க்கி போகிறேன். சேம் பெஞ்ச் டர்க்கி 2-1. 2-1 2-0. 2-0 ஓகே கூல். ஸோ நாளைக்கு என்னென்ன மேட்ச் எப்படி முடிய போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நாளையோட இன்னைக்கு 12:30 குரூப் ஸ்டேஜ் முடியுது. நாளைக்கு ஒரு நாள் கேப்பு, அதுக்கு அடுத்து ரவுண்ட் ஆஃப் 16 ஆரம்பிக்குது. ஒரே ஜாலியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தூக்கம் இல்லாமல் இருக்க போது. நாளைக்கு ஒரு நாள் தூங்கலாமே. சரி, ஓகே ஓகே, பை.